சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். செல்வம், அம்மாவை நல்லா பாத்துக்கிறா. நேரத்துக்கு எங்க இருந்தாலும் வந்துடுறா. என்னண்ணே நீங்க? நாங்க பாத்துக்குவோம். என்னமோ அம்மாவை தன்னந்தனியா காட்டுல விட்டு போற மாதிரி சொல்றீங்க. சரிம்மா, நான் வரேன். உங்களை தினம் வந்து நான் பாக்குறேம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, நீ கிளம்பு. வரேம்மா. இப்போ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களாம்மா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டேப்பா, நீ கிளம்புப்பா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கடைக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் வந்துடுறேன். கண்டிப்பா பண்றேப்பா. நீ என்ன பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நீ கிளம்புப்பா. செல்வம், அம்மாவை பாத்துக்கிறேன். கிழவி, நீயும் அம்மாவை பாத்துக்க. பாத்துக்கிறப்பா, நீ சரவ பத்திரமா பாத்துக்க. வரேம்மா. செல்வா, இங்க வா. என்ன? நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன்ப்பா நானு. ஏன்? அப்பா, உங்க அம்மா அழுவுறதையும் உன் அண்ணன் கண்கலங்கிறதையும் பார்க்கும் போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. உண்மைதான் பாட்டி. பிரியும் போதுதான் அம்மாக்கும் அண்ணனுக்குள்ள பாசமே புரியுது. அம்மாவும் அண்ணனும் வருத்தப்படுறது நம்மாலதாங்கிறது உண்மை. அதே சமயம் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை தவிர வேற வழி தெரியலையே பாட்டி. அதுவும் சரிதான். பாரு, சும்மா நீ என்ன குழப்பாத. இதெல்லாம் நல்லதுக்கு தான், போக போக சரியாயிடும். அப்ப நான் வரேன். என்னக்கா, மாமா இன்னும் காணோம்? வந்துருவாரு. உனக்கு பசிக்குதா? சாப்பிடுறியா? மாமா வரட்டும்க்கா, சாப்பிடலாம். எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவாரா? இல்ல இல்ல, சில நேரம் தான் இப்படி லேட் ஆகும். என்னம்மா வெளியே இருக்கிறீங்க? காத்தோட்டமா இருக்கலான்னு. காலையில அவ்வளவு கூட்டம் போட்டு பாலை காய்ச்சினீங்க, ராத்திரி இவ்வளவு நேரமாச்சு 2 பொம்பளைங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க. வெளியே போன உன் புருஷனையும் காணா. ஐய, இந்த பழக்கமெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லையே. அதில்ல பாட்டி, என் புருஷனுக்கு வேலை மார்க்கெட்ல. சாயந்தரம் கலெக்ஷனை முடிச்சிட்டு தானே வீட்டுக்கு வர முடியும். காலையில லாரி, ஆஃபீஸ், மார்க்கெட்டுன்னு அலைவாங்க. சம்பாதிக்கிறவங்க வீட்டில் இருக்க முடியுமா? என்னம்மா சொல்ற? உன் புருஷன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா? இது 4 குடுத்தன இருக்கிற வீடு. கண்ட நேரத்துல வர்றது போறதுமா இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நடு ராத்திரியில கேட்ட திறந்துட்டு வந்தா குடுத்தனக்காரங்க வர்றான்னு நினைச்சோமா, இல்ல திருடன் தான் வந்தான்னு கண்டோமா? அம்மா, அனாவசியமா பேசாதீங்க. என்ன 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 அனாவசியமா பேசிட்டாங்க? நீங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நாங்க மாசம் மாசம் வாடகை தருது எங்க குடி இருக்கிறதுக்கு. உங்க அதிகாரம் ஆர்டர் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, வேற எங்கேயாவது வச்சுங்க. என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? வீடு என்னது? ஏன் வீட்டுல குடி இருக்கிறவங்கள பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இல்ல பதில் சொல்லணும். கண்ட நேரத்துல வர்றது போறதுமா இருந்தா கேட்க மாட்டாங்களா? என்னம்மா, குடி வரவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு தானே வீட்டை வாடகை விடுறீங்க. அப்புறம் என்ன 1000 கேள்வி? அவ்வளவு சந்தேகம் இருந்தா வீட்டை வாடகை விட கூடாது, கூட்டி வச்சுக்கணும். வாடகைக்கு இருக்கிற நீ வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? குடி இருக்கிறவங்கன்னா அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? இது ஒன்றும் ஹாஸ்டல் கிடையாது. எங்களுக்கும் தொழில் இருக்கு. வசதிப்பட்ட நேரத்துல தான் வருவோம் போவோம். 1ஆம் தேதி ஆனா வாடகை எண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அனாவசியமா மத்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. வயசான காலத்துல படுத்து ரெஸ்ட் எடுங்க, போங்க.